அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அலகு 4 கூட்டாண்மை கணக்குகள் அப்படின்ற பாடத்துல நற்பெயர் கணக்கீடுகள் பற்றி பார்க்க போறோம். உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை எவ்வாறு கணக்கிட வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முறையில் நற்பெயர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம்னா நற்பெயர் சமம் உயர் லாபம் வகுத்தல் சாதாரண லாப விகிதம் இன்டு 100. அப்போ இதுக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் லாபம். அப்போ உயர் லாபம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். அதே போன்ற சாதாரண லாபத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண லாபம் சமம் பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் சாதாரண லாப விகிதம். நமது பாடப்புத்தகத்தில் பயிற்சி கணக்கு 10 மூலமாக நற்பெயரின் மதிப்பை எவ்வாறு கணக்கிட வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னர் கணக்கை ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணிக்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். சாதாரண லாப விகிதம் 10%. கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் ரூபாய் 30,000, ரூபாய் 40,000, ரூபாய் 50,000 மற்றும் ரூபாய் 45,000. மேற்குறிப்பிட்ட லாபம் ரூபாய் 30,000-ல் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 3,000 சேர்ந்துள்ளது. சராசரி பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் 3 லட்சம். பொதுவாக சராசரி லாபம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம்? சராசரி லாபம் சமம் மொத்த லாபம் டிவைட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. நம்ம மொத்த லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கணக்கை பொறுத்தளவுல சரி கட்டப்பட்ட பின் லாபம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி கட்டப்பட்ட பின் நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. அந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் காலம் விபரம், செகண்ட் காலம் 1 2 3 4ன்னு போட்டுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா லாபத்தை கொண்டு வரோம். லாபம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்குது? ரூபாய் 30,000, செகண்ட் இயர் ரூபாய் 40,000, தேர்ட் இயர் ரூபாய் 50,000, ஃபோர்த் இயர் ரூபாய் 45,000. இந்த லாபத்தை முதல்ல கணக்கில் அப்படியே எடுத்து எழுத வேண்டும். கணக்கில் தேர்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்குறிப்பிட்ட லாபம் ரூபாய் 30,000-ல் திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 3,000 சேர்ந்துள்ளது. நம்ம இதுக்கு முன்ன உள்ள கணக்கிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப திரும்ப நிகழா வருமானம் வந்து கணக்கில் இடம்பெற்றிருந்தால் அதை கணக்கில் இருந்து என்ன செய்யணும்? கழித்து காண்பிக்க வேண்டும் என்று. அப்போ இந்த கணக்கில் அந்த திரும்ப திரும்ப நிகழா வருமானம் 3,000 எதில் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபம் 30,000-ல் சேர்ந்துருக்குது. அப்போ அந்த லாபம் 30,000-ல் இருந்து திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 3,000-ஐ கழித்து காண்பிக்க வேண்டும். சரிகட்டப்பட்ட பின் லாபத்தை எவ்வாறு கணக்கிட வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 30,000 கழிக்க திரும்ப திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் 3,000. அப்போ 30,000 மைனஸ் 3,000 ரூபாய் 27,000. செகண்ட் இயர்ல லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 40,000 அங்க திரும்ப திரும்ப நிகழா வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை டேஷ். அப்போ அந்த 40,000-த்தை அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். தேர்ட் இயர்ல லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 50,000 இங்க திரும்ப திரும்ப நிகழா வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால அந்த 50,000-த்தை அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். அதே போன்று 4வது வருஷம் லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 45,000 அங்கு திரும்ப திரும்ப நிகழா வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதே போன்று அந்த 45,000-த்தை அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சரிகட்டப்பட்ட பின் லாபத்தை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? நம்ம மொத்த லாபத்தை கணக்கிடலாம். மொத்த லாபம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. அந்த 27,000 ரூபாய் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் 45,000 இந்த 4 தொகையையும் கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகை தான் மொத்த லாபம். ஆண்டுகளின் எண்ணிக்கை 4. அந்த 4 தொகையையும் கூட்டும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூடுதல் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1,62,000. ஆண்டுகளின் எண்ணிக்கை 4. 1,62,000 வகுத்தல் 4 அடி கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 40,500. இதுதான் சராசரி லாபத்தோட மதிப்பு. அடுத்ததாக உயர் லாபம் கண்டுபிடிக்க போறோம். உயர் லாபம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம்? உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் நம்ம இதுக்கு முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 40,500. அதை கணக்கில் அப்படியே எடுத்து எழுத வேண்டும். சாதாரண லாபம் கணக்கில் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த சாதாரண லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண லாபம் சமம்
பயன்படுத்தப்பட்ட முதல் பெருக்கல் சாதாரண லாப விகிதம். இந்த கணக்குல பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 3 லட்சம். சாதாரண லாப விகிதம் 10%. 3 லட்சம் பெருக்கல் 10/100 அடி கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 30,000. இதுதான் சாதாரண லாபத்தோட மதிப்பு. தற்பொழுது சாதாரண லாபத்தோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 30,000. அதை கணக்குல அப்படியே எடுத்து எழுதுறோம். உயர் லாபம் சமம் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபத்தோட மதிப்பு ரூபாய் 40,500. சாதாரண லாபத்தோட மதிப்பு ரூபாய் 30,000. அப்போ 40,500 மைனஸ் 30,000 கழிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 10,500. இதுதான் உயர் லாபத்தோட மதிப்பு. தற்பொழுது உயர் லாபத்தோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 10,500. அதன் பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா நற்பெயர் கண்டுபிடிக்கணும். உயர் லாபத்தில் மூலதனமாக்கல் முறையில் நம்ம நற்பெயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நற்பெயர் சமம் உயர் லாபம் வகுத்தல் சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. உயர் லாபத்தின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 10,500 வகுத்தல் சாதாரண லாப விகிதம். இந்த சாதாரண லாப விகிதம் கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10% பெருக்கல் 100. 10,500 வகுத்தல் 10 இன்ட்டு 100 அடி கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 1,05,000. இதுதான் நற்பெயரோட மதிப்பு.